ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ரிப்பில் வந்துச்சு. அது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் தம்ப்நெயிலுக்காக. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா அலைவீல் ஹப்பு வந்துட்டு பெரிய ஹப்பு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஊட்டி ட்ரிப்புக்கு இந்த வண்டி வந்துச்சு. 6 HP சென்டர் பெட்டு வண்டி. TMG 630 செல்ஃப் இல்லாத வண்டி. பட் வந்துட்டு கிக் ஸ்டார்ட் தான். ஓகே, இது அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு வீடியோவாக இதை மேக் பண்ணி போடலாம். ஒரிஜினல் ஹேண்டில் பரோட இருக்குது. வண்டி வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு 90 to 100 போய் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம ஸ்பீடு வந்துட்டு அவ்வளோவா விரும்ப மாட்டோம். இதனால் லைட்டாக ஒரு 80 வரைக்கும் அது ஓட்டி பாருங்க அப்படிங்கிறப்ப பிக்கப் வந்துட்டு நல்லாயிருக்கு. இனிஷியல் பிக்கப் வந்துட்டு தேர்டு டாப் போட்டேன். பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக் ஹப்பு போட்டிருக்காங்க. பெரிய ஹப்பு, டிஸ்க் பிடிக்கிற மாதிரி பிடிக்குது. ஃபோர்க் கொஞ்சம் ஒரு சைடு ஆயிலெலாம் பிடிக்கும், 2 சைடு ஆயில் சீல்லாம் மாற்ற மாட்டிருக்கு. பெரிய போட்டதுக்கு பிரேக்கிங் வந்து நல்லாவே பிடிக்குது. டிஸ்க் மாதிரி நல்லா ஒரு இதாக இருக்குது. ஃபோர்க் வந்துட்டு கம்பல்சரி ஆயில் சீல்லாம் மாற்ற மாட்டிருக்கு. ஃபுல்லாக ஆயிலாக சிந்தி கிடக்கு. மிரர் வேறு இல்லைங்க. எனக்கு வேறு மிரர் இல்லாமல் ஓட்டுறக்கே ஒரு மாதிரி இருக்குது. பின்னாடி ஏதாவது வண்டி வருது என்னன்னு தெரியல. ஒரு ஜீப் மட்டும் வருது. உளரோ கீர்லாம் நல்லா இருக்குது இந்த வண்டியில். எந்த ஒரு இது இல்லை, ஸ்மூத்தாக வருது. செகண்டு 40, தேர்டு 60. தேர்ட் கியர் பார்த்துட்டிங்கன்னா 60 வரைக்கும் தொடுதுங்க. டாப் போட்டேன். கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பிஸ்டன் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் 0.5 இல்லைன்னா 20 mm போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வண்டியோட ஃபோர்க்கு பார்த்துட்டிங்கன்னா கண்டிஷனர் இல்லை. கையோட்டால் கொஞ்சம் உரட்டும். அதனால் நம்ம ஸ்பீடு போகிறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியே போய்க்குவோம். 80 வரைக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடு இங்கே. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நாளைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். எயிட்டி வரைக்கும் ஓரளவுக்கு ஓட்டலாங்க. ரோடு கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா விரட்டலாம். பட் வந்து ஓவர் ஸ்பீடு வந்துட்டு, ஏன்னா பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் லெவலாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பின்னாடி தான் வண்டி வருது என்னன்னு பார்த்துட்டு திருப்பிட்டேன். வண்டி சடன் பிக்கப் இருக்குது. வண்டி வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் பிஸ்டன் வந்து ரெடி பண்ணி தான் போட்டிருப்பாங்க. பையன் பார்க்குறான் யாரா அது அப்படின்ட்டு. ஓட்டுறதுலாம் ஜம்முன்னு இருக்குங்க. ஹீல்ஸுக்கு இந்த வண்டி ஓட்டினாங்க.
நான் அப்போ இந்த வண்டியை ட்ரை பண்ணல, பட் வந்துட்டு நிறைய பேர் ஓட்டி பார்த்தாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. வண்டி உண்மையிலுமே சூப்பராக இருக்குது இந்த வண்டி. இந்த ஒரிஜினல் ஹேண்ட் பார் போட்டு ஓட்டுறதே பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு அழகாக இருக்குது. வண்டி நிற்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா ஒரு லுக்கு கிடைக்கும் பாருங்கள், அந்த ஃபீலே தனி. வண்டி இன்ஜின் நாய்ஸ் வந்துட்டு இல்லை, கிளச்சு கீர் பாக்ஸு எல்லாமே வந்துட்டு சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. எக்ஸலேட்டர் ஏறி நினைக்குது, லாக் ஆயிடுச்சு. ஏன் சோக் லீவர் ஹாஃப் லீவர் வச்சா நாங்கள் சொன்னோம் இல்லைங்க, அன்றைக்கி சோக்கு வச்சா வண்டி பிடிக்க பிடிக்க வண்டி எனக்கு பிடுங்கி விட்டியா? பங்கம் பண்ணுது வண்டி. ஸ்பீடு தானே, தேர்ட்லேயே 60 போகுது. 80 நான் அவ்வளோதான் ஓட்டினேன். ஓகே காய்ஸ், வண்டி வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.